வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன், வெல்த் லேடர்ல இருந்து. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு அடமானம் வச்சு நம்ம கடன் வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. அதனால என்ன பலன்கள், அதனால என்ன நஷ்டங்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு, டெட் அப்படிங்கிறது இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு நம்மளால கடன் வாங்க முடியும், அதாவது லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடமானமா வச்சு நம்ம கடன் வாங்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9.5% 10% வட்டியில உங்களால கடன் வாங்க முடியும். அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய காலம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் நீங்க இஎம்ஐயா பிரிச்சு பே பண்ணலாம். இதனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பங்குச்சந்தை ஏற்றத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பங்குச்சந்தையோட வருமானம் 12% இருக்கிற பட்சத்துல நீங்க கொடுக்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது 10% தான் கொடுக்க போறோம். அதனால அந்த 2% உங்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஒரு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லாஸ் புக் பண்ணாம நீங்க அதை வச்சு நீங்க அடமானம் வச்சு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா, திருப்பி பங்குச்சந்தை மேல வரும்போது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பங்குச்சந்தை ஒரு ஒரு கீழ்நோக்கு நிலையில போயிட்டு இருக்கும். மித்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு மேல் நோக்கு நிலையில தான் பங்குச்சந்தை போயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி பட்சத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய கடன் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை மேல வரும்பொழுது அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலை உருவாகும். இதுல அந்த ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 40% வரைக்கும் அது நிறுவனங்கள் வேறுபடும். 40% இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு வச்சிருக்கீங்க, ஒரு ஈக்விட்டி சார்ந்த முதலீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாயில இருந்து, அதாவது 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதுவே ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல உங்களுக்கு 80ல இருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். சோ அதை அடமானம் வச்சு நீங்க கடன் வாங்கிக்கலாம். பொதுவா கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அடகு வைக்கிறது அப்படிங்கறது, அடமானம் வைக்கிறது அப்படிங்கறத விட ஒரு பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அடமானம் வைக்கிறது தான் மிகவும் சிறந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 7ல இருந்து 8% தான் வருமானம் வரும். ஆனா நீங்க கொடுக்க போற வட்டி அப்படிங்கிறது 10% இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு உசிதமா இருக்காது. வேற ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து நீங்க அடமானம் வைக்கும் பொழுது அதுல இருந்து வருமானம் 12ல இருந்து 15% இருக்கும். ஆனால் நீங்க கொடுக்க போற வட்டி அப்படிங்கிறது 9ல இருந்து 10% வரைக்கும் இருக்கும். அது நிறுவனங்கள் மாறுபடும். அதை நீங்க பார்த்து எந்த நிறுவனத்துல கம்மியான வட்டி கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்துல நீங்க அடகு வைத்து கடன் பெறுவது மிகவும் சிறந்தது.